எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் முட்டை பயன்படுத்தி நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். கரீஸ், கிரேவிஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி இன்னொரு அருமையான முட்டை ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது எக் விண்டலூ. இது கோவாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். இதில் வினிகர்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த எக் விண்டலூ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய முதல்ல முட்டையை வேக வைக்கணும். சாஸ்பேனில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 6 முட்டையை போடுங்க. முட்டை வேகிறதுக்குள்ளே தக்காளி விழுத ரெடி பண்ணலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம விழுத அரைச்சி எடுத்து வைங்க. அகல பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி 1 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. இதோட 2 பொடியை நறுக்கின வெங்காயம், அடுத்து நீல வாக்கில் நறுக்கி பச்சை மிளகாய் 3 போட்டு வதக்குங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் அரைச்ச தக்காளி விழுத ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. போட்ட பொருட்களோட பச்சை வாசனை போய் கிரேவி கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், மசாலா கெட்டியாயிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு கிண்டுங்க. ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். கடைசியாக 3 டீஸ்பூன் வினிகர் ஊற்றி கிண்டுங்க. இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கியிருக்கு. லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி மசாலாவை டைல்யூட் பண்ணுங்க. இதில் வேக வச்ச முட்டையை பாதியை கட் பண்ணி போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் பேனை மூடி 6-7 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, முட்டை விண்டலும் இப்போ ரெடி. பரிமாறும்போது மேலே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி சூடாக பரிமாறுங்க. முட்டை விண்டலும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது முட்டை இல்லாமல் நீங்கள் சிக்கன் வச்சு கூட இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் முட்டை வச்சு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணோன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சப்பாத்தி, தோசை, இடியாப்பத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.